இது வந்து ஒரு சக்தி பீடம். சக்தி பீடம்னா என்ன அப்டின்னா, சதிதேவி, அன்னை பார்வதி தட்ச பிரஜாபதிக்கு மகளாக பிறந்து வளர்றாங்க. வளரும் பொழுது அவங்க சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது நம்ம திருவிளையாடல்ல பார்த்திருப்போம். அவரு ஒரு யாகம் செய்வாரு. சிவனுக்கு சரியான மரியாதை குடுக்காததுனால, அந்த யாகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவன் தடுப்பாரு. இல்ல நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அன்னை பார்வதி போவாங்க. அங்க அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல அப்படின்றதுனால சதிதேவிக்கு கோபம் வந்துரும். கோபம் வந்தோடனே அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வார்கள். இதுதான் புராணம். அப்ப தன்னுடைய மனைவி இறந்துட்டா அப்படின்னு கேட்ட சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துரும். அப்புறம் அவர் வீரபத்ரரை தோற்றுவித்தாரு, அவங்க போய் அழிச்சாங்க அப்படின்லாம் வரலாறு பெருசா போகும். அப்போ இவர் அந்த இறந்த தன்னுடைய மனைவியின் உடலை தன் உடம்புல போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு பெரிய தாண்டவம் ஆடுறாரு. ஒளி தாண்டவம். அந்த தாண்டவம் ஆடும் பொழுது அது ஊழிக்காலம் மாதிரி ஆயிருச்சு, ரொம்ப இருண்டுருச்சு. அப்போ தேவர்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்போ விஷ்ணு பகவான் வந்து அவருடைய சக்கராயுதத்தால் சதிதேவியின் உடலை 51 பாகங்களாக ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அன்னை சதிதேவியின் உடற்பாகங்கள் விழுந்த இடங்கள் எல்லாமே சக்தி பீடங்களா இருக்கு. இதுல கண்ணு விழுந்த இடம், மார்பு விழுந்த இடம், மூக்கு விழுந்த இடம், காது விழுந்தது, வயிறு விழுந்தது, கால் விழுந்தது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க, இந்தியா மட்டும் இல்லாமல் பங்களாதேஷும் பாகிஸ்தான்லயும் சில ஸ்ரீலங்கால எல்லாம் சேர்த்து 51 சக்தி பீடங்கள் இருக்கு. இத 54 சக்தி பீடம் சொல்லுவாங்க. சிலர் 64 சக்தி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவி பாகவதமும் தேவி மகாத்மியமும் 108 சக்தி பீடம் அப்படின்னு சொல்லும். ஆனா எல்லாராலும் ஒற்றுக்கொள்ளக்கூடியது 51 சக்தி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சக்தி பீடம் அப்படின்னாலே 51 சக்தி பீடம் தான்.